இப்போ பொறுப்பேற்றிருக்க அமைச்சர்களில் பெரும்பாலானோர் வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஈவன் அசம்பிளிக்கே அவங்கலாம் இப்போ தான் முதல் முறையாக வர்றாங்க. ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங்கும் நடந்திருக்கு. மீட்டிங்கில் ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கல. டிஸ்கஷனோட தான் அந்த கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. சிங்கப்பெண் அப்படின்றது ஏறத்தாழ முதல் நாள் அறிவிச்சது. மே அவங்க ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு முன்பு பதவியேற்றப்ப அறிவிச்சது. பதவியேற்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்காக தாவே காட்சியில் மட்டும்தான் வந்து ஒயரை கட் பண்ணி திருடிட்டு போகிறாங்கன்ற மாதிரியும் ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. இது ஃபியூஸ் கேரியர் திருடுறாங்கன்னா டெய்லி ஒருத்தர் எப்படி வந்து திருட முடியும்? மின் வாரியத்தில் அல்லது மின்துறையில் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து திமுக நபர்கள் அதிகமாக பணியாற்றுறாங்க, அவங்க பண்ணுற வேலை தான் இது அப்படின்னாங்க. அப்போ ஆட்சி யார் கையில் இருக்குது, அமைச்சரவை யார் கையில் இருக்குது, அதிகாரிகள் யார் கையில் இருக்காங்க? இவங்க கையில் தான் இருக்காங்க, அல்லது தாவேக்கு அரசு கையில் தான் இருக்குது. அப்படி அமைச்சர் அவர்களுக்கு அது தெரியும் அப்படின்றப்போ தாராளமாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துக்கலாமே. அப்படி எத்தனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எத்தனை அதிகாரிகளுக்கு வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டாங்க, கேள்விகளை எதிர்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளுதல் அப்படின்றதான் இவங்க எல்லாத்தோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்திருக்கு. நான் அப்போதான் ஒரு சுப்ரீம் லீடராகவே இருக்கேன், ஒரு ஒரு டெமி காடாக இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சரில் வச்சுருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் நிற்கிறப்போ, வேட்பாளராக நிறுத்தப்படுறப்போ, அவர் கோவைக்கு பிரச்சாரம் வர்றப்போ கோவையில் இருக்க சின்ன சின்ன தொலைக்காட்சிகளுக்கு வரைக்கும் அவர் வந்து பேட்டி கொடுத்தார். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் பிரபாகரன் தமிழரசு இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ராம். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு. இந்த ஆட்சி காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1 month பீரியட் அப்படின்றது வந்து ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் சரி, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுவும் வந்து ஒரு ஒரு கப் பார்ட்டி, ஒரு ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு 2 ஆண்டுகளே ஆன ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அரசியல்லையும் வந்து இது அனுபவம் கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் கவர்னன்ஸ்லேயும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்னு பார்த்தா ஒரே ஒருவர் மட்டும்தான், செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். அவர் தான் ஓரளவுக்கு கவர்னன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள். அண்டு அருண்குமார் இருக்கார், ஹெல்த் மினிஸ்டர். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு உள்ளே இருக்கிறது எப்படி என்னன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஐஆர்எஸ்ஸாக இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு கவர்னன்ஸ் பற்றி தெரியும். அண்டு எப்படி பியூரோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற பற்றி ஒரு ஐடியா இருக்கும். பட் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்போ இப்போ பொறுப்பேற்றிருக்க அமைச்சர்களில் பெரும்பாலானோர் வந்து ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஈவன் அசம்பிளிக்கே அவங்கலாம் இப்போ தான் முதல் முறையாக வர்றாங்க. அதில் வந்து மூத்த தலைவர்களாக இருக்க ஆதவர்ஜன் அவர்களாகட்டும், அல்லது மினிஸ்டராக இருக்கார் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இப்போ தான் முதல் முறையாக அமைச்சரவைக்கு வராங்க. முதல் முறையாக அசம்பிளிக்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு ஒரு நேரம் எடுக்கும். முதல்ல அவங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்து என்னென்னலாம் அது இருக்கிறது என்ன, அப்போ இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி சரியாக பண்ணணும், இப்போ சரியாக பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கும் என்ன கேப் இருக்குது அப்படின்றதும், அல்லது அப்படி தான் கண்டினியூ ஆனால் தான் சரியாக இருக்குமா அப்படின்றது எல்லாமே வந்து இட் வில் டேக் டைம் ஃபார் தெம். ஒரு ஃபஸ்ட்டு கேபினெட் மீட்டிங்கும் நடந்திருக்கு. மீட்டிங்கில் ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கல. டிஸ்கஷனோட தான் அந்த கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஒரு ஒரு அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகும் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகள் பெருசாக இங்கே எடுக்கப்படும். இந்த முறை இந்த 1 மாத காலத்தில் ரிவ்யூ ப்ராசஸ் தான் அதிகம் நடந்திருக்கு. அந்த ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாமே வந்து ஏறத்தாழ வந்து அவங்க தேர்தலில் முன் வச்ச சில விஷயங்களை நோக்கி தான் இருக்குது. உதாரணத்துக்கு கரப்ஷன்ன்றதை பிரதானமாக பேசினாங்க. அதில் இபியில் வந்து ஒரு 5000 கோடி மதிப்பிலான டெண்டர் ப்ராசஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுத்திட்டாங்களா இல்லை அது வந்து கண்டினியூ ஆகுதான் இல்லை, ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் என்ன நடந்தது அந்த டெண்டர் ப்ராசஸ் என்ன. அதே போல் இப்போ சிங்கப்பெண் திட்டம் இன்று மாலை மேபி இந்த வீடியோ வெளியாகிறப்போ அந்த திட்டம் வந்து லான்ச் ஆகிருக்கும். ஆனால் அந்த திட்டத்தில் வந்து டிரான்ஸ்பரன்சி நம்மளுக்கு ஃபுல்லாக இல்லை. இப்போ ஆல்ரெடி புதுசாக இதுக்காக எதுவும் ஆட்கள் எடுக்கலை. அப்போது முன்னதாகவே இருந்த மேன் பவர் வச்சு தான் அப்போ ஒரு புதுசாக ஒரு விங்கு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மேன் பவருக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வேளை இவங்கெல்லாம் வந்து அனைத்து மகளிர் காவல் AWPS அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து இந்த பெண்கள்லாம் இந்த பணிக்காக மாற்றிவிடப்பட்டிருந்தா அப்போ AWPSல இருக்க மேன் பவர் என்ன ஆக போகுது அப்படின்றது. இல்லை பிங்க் போலீஸ்ன்றது வந்து முன்னதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீம். அப்போ அந்த பிங்க் போலீஸை தான் வந்து இப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கீமில் இருக்கவங்களாம் என்ன ஆனாங்க, அந்த மேன் பவர் என்ன, அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான டிரான்ஸ்பரன்சி இல்லை. அண்ட் இதுவுமே இந்த சிங்கப்பெண் அப்படின்றதுமே ஏறத்தாழ முதல் நாள் அறிவிச்சது. மே அவங்க ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு முன்பு பதவியேற்றப்ப அறிவிச்சது. பதவியேற்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்காக தேவைப்படும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, அதுக்கு கட்டமைப்பு உருவாக்குறக்கும் மேன் பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணுறக்கும் டைம் எடுக்கும். அப்போ ஒரு முதல் அசம்பிளி முடிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு தான்
அவங்க என்னென்ன மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளா கல்விக் கொள்கையில என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றது இன்னும் அதிகாரப்பூர்வமா அசம்பிளிலையோ இல்லை வேற எங்கேயும் அதிகாரப்பூர்வம் லெட்டர் பேட்லையோ அல்லது எங்கேயும் தெரிவிக்கல. பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு, அரசின் நிலைப்பாடு, அமைச்சரவை நிலைப்பாடு என்ன, அந்த அமைச்சர் தனித்தனியா அவங்களோட நிலைப்பாடு அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரு அமைச்சரவையின் நிலைப்பாடு என்ன, இந்த ஆட்சியின் நிலைப்பாடு என்ன, இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்றது எதுவும் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும்னு பார்க்குறேன். ஓகே. இப்போ இந்த ஆட்சியில பெரிய ஒரு குறையா சொல்றது, நெறைய பேர் சொல்றதுன்னா, நெறைய மின்வெட்டு அதிகமா ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அமைச்சர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நெறைய பேர் ஃபியூஸ் கேரியரே புடுங்கிட்டு போயிடுறாங்க. இது ஒரு திட்டமிட்ட சதின்ற மாரி ஒரு விஷயங்கள சொல்றாங்க. ஸோ இது அப்படிதான் நடக்குதா? இல்ல அந்த சைடுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல இது சதி கோட்பாடுன்றது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு இருந்தே இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கான்ஸ்பிரசி தியரிஸாலேயே ஒரு 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 விஷயத்த கட்டமைச்சு ஒரு 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 இடத்துக்கு வர்றாங்க அப்படின்றது இவங்க தொடர்ச்சியாக பண்ணுறது தான். அதை நீட்சியாக தான் இந்த மின் வெட்டு தொடர்பாகும். இப்போ ஏதோ தாவே காட்சியில் மட்டும்தான் ஃபியூஸ் கேரியர் திருடுறது மாதிரியும், தாவே காட்சியில் மட்டும்தான் ஒயரை கட் பண்ணி திருடிட்டு போகிறாங்கன்ற மாதிரியும் ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. இது ஃபியூஸ் கேரியர் திருடுறாங்கன்னா டெய்லி ஒருத்தர் எப்படி திருட முடியும்? டெய்லி ஒருத்தர் திருடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அப்போ நீங்கள் டெய்லி ஒரே இடத்துல தான் திரும்ப திரும்ப மின்வெட்டு வருது. இன்றைக்கு ஒரு இடத்துல வருது, நாளைக்கு இன்னொரு இடத்துல வருது, நாளை மறுநாள் இன்னொரு இடத்துல வருது அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தொடர்ச்சி ஒரே மடிப்பாக்கம் பகுதியிலையோ அல்லது ஈசிஆர் சாலையில் இருக்க பெரும்பாலான பகுதிகளையோ அல்லது பெரம்பூர் பகுதிகளையோ தொடர்ச்சியாக ஒரே இடத்துல மின்வெட்டு வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ ஒரே பகுதியில் ஃபியூஸ் கேரியரை தொடர்ந்து திருடிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு முதல் முறை திருடுறப்பவே ஃபியூஸ் கேரியர் திருடிருக்காங்கன்னு தெரிஞ்சா, ரெண்டாவது முறை நீங்கள் அங்கே ஆள் போட்டு கண்காணிக்க வேண்டியதும் அரசின் கடமை தான் இல்லை? அது முதல் முறை திருடுறப்பவே நீங்கள் புகார் கொடுத்துருக்கணுமே. இப்போதான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஃபியூஸ் கேரியர் திருடினாங்கன்றது வீடியோ சிசிடிவி கிடைச்சிருந்திருக்கு. சிசிடிவி வச்சு புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபியூஸ் கேரியர் திருடினாங்கன்னா இபி ஆஃபீஸர்ஸ் ஏன் புகார் கொடுக்கல? எவ்வளோ புகார்கள் பதிவாயிருக்கு ஃபியூஸ் கேரியர் திருடின சம்மந்தமா? இன்னொரு குற்றச்சாட்டம் வச்சாங்க, மின் வாரியத்தில் அல்லது மின்துறையில் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டில் திமுக நபர்கள் அதிகமாக பணியாற்றுறாங்க, அவங்க பண்ணுற வேலை தான் இது அப்படின்னா. அப்போ ஆட்சி யார் கையில் இருக்குது, அமைச்சரவை யார் கையில் இருக்குது, அதிகாரிகள் யார் கையில் இருக்காங்க? இவங்க கையில் தான் இருக்காங்க, அல்லது தாவேக அரசு கையில் தான் இருக்குது. அமைச்சர் நினைச்சா இந்த நபர்கள் யாருன்னு திமுக நபர்கள்னு அவங்களால குற்றம் சாட்ட முடியுது அப்படின்னா, ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் தான் செஞ்சாரான்னு கண்டுபிடிச்சிருப்போம். அவர் தான் செஞ்சாரான்னா அப்புறம் அவர் ஏன் செஞ்சாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் செஞ்சாருன்றப்போ ஒரு திமுக நபர்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்படி நமக்கு தெரியும், அப்படி அமைச்சர் அவர்களுக்கு அது தெரியும் அப்படின்றப்போ தாராளமாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. அப்படி எத்தனை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எத்தனை அதிகாரிகளுக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டாங்க, இந்த இடத்துல அவர் இருந்தால் சிக்கலாக இருக்கும், வேறு இடத்துல அவர் பணிமாற்றம் பண்ணலான்றதெல்லாம் பியூரோக்ரஸியில் இருக்குது. சிஸ்டமில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஒருத்தர் அங்கே இருந்தால் இடையூறாக இருக்காருன்னா அவரை வேறு இடமாற்றம் பண்ணுறது ரொம்ப எளிமையாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ காவல்துறையில் பல இடமாற்றங்கள் நம்ம பார்த்தோம், ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இபியில் இந்த மாதிரி ஒரு இருக்காங்க திமுக நபர்கள் தான் இந்த மின்வெட்டுக்கு காரணம்னா, நீங்கள் இந்நேரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை சரி செஞ்சுருந்துருக்கலாமே. அப்போ அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அப்போ அது ஒரு ஒரு இயலாமையும் தங்களிடம் இருக்க ஒரு 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 இன்எஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்கான ஒரு கிடையமா தான் இந்த சதி கோட்பாட்டையோ அல்லது இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றதான் என்னோட பாயிண்ட். இப்போ நிர்வாக ரீதியான முடிவுகள்லாம் முதலமைச்சர் விஜய் எடுக்கிறது இல்லை, ஆதவ் அர்ஜுனா தான் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் சோஷியல் மீடியாவில் வருது. ஒரு பத்திரிகையாளராக உங்களோட பார்வை என்ன? நிர்வாக ரீதியான முடிவு அப்படின்னா, நிர்வாக ரீதியாக இந்த அரசு இதுவரையும் பெரிய பாலிசி டிசிஷன்ஸும் எடுக்கல. நம்பர் 1. நம்பர் 2, எப்போதுமே இப்படியான விமர்சனம் இது விஜய் அவர்கள் மீது மட்டும் கிடையாது, இது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் இருந்தது. அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீதும் விமர்சனம் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் மீதும் இந்த விமர்சனங்கள் இருந்தது. முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது பார்க்குறப்போ சசிகலா அவர்களும் டிடி தினகரன் மற்றும் சுற்றி இருக்கவர்கள் தான் பெரும்பாலான முடிவுகள் எடுக்கிறாங்க, அவங்க ஆலோசனை பேர் தான் செயல்படுறாங்க. இவர் திவாகரன் அவர்கள் சொல்றாரு, நடராஜன் அவர்கள் பெரும்பாலான இடங்கள்ல ஆலோசனை வழங்கியிருக்காரு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வெளியிருந்து ஒரு கட்டமைக்கப்படுற பிம்பம் தான். அந்த அந்த லீடரை எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் தான். அந்த அந்த தலைமையின் மீது இருக்க நம்பத்தன்மையை குறைக்கிறது அல்லது அவர் ஆளுமையின் மீது கேள்விகள் எழுப்புறது அப்படின்னு. அதையும் மீறி தான் அந்த தலைவர்கள் எல்லாமே தங்களை நிரூபிச்சிருக்காங்க. அது கலைஞர் அவர்கள் தொடங்கி அம்மையார் ஜெயலலிதா அவர்களிலிருந்து முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அதெல்லாம் அதை தாண்டி தான் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க தங்களுடைய தலைமை பண்பை. அப்போ இந்த இடத்துலையும் அவரோட தலைமை பண்பை நிரூபிக்க வேண்டிய இடம் விஜய் அவரிடம் தான் இருக்கு. ஆனா நம்ம பார்க்குற அளவுக்கு பார்க்குறப்போ அப்படியான மேஜர் டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கவே இல்லை. முதல்ல எடுத்தாதான் அது இவங்க தான் எடுத்தாங்க, அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். பாலிசி டிசிஷன்ஸே எடுக்காதப்ப அது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மூலமா தானா அவர் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி எந்த முடிவும் பெருசான பாலிசி டிசிஷன்ஸ் எதுவும் எடுக்கல. பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய இடம் அமைச்சரவை கூட்டம், அதை அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போற சட்டமன்றம். அமைச்சரவை கூட்டத்தில் அப்படியான முடிவு எடுக்கவே இல்லை. 436 விஷன் தமிழ்நாடு அப்படின்ற சொன்னாங்க.
436 விஷன்றது ஒன்றும் இந்த ஒரு மாத காலத்திலேயோ அல்லது அமைச்சர் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து பட்டியலிடப்பட்டது கிடையாது. அது முழுக்க முழுக்க தாவேக்காவின் தேர்தல் அறிக்கை. தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையை வந்து தேர்தல் அறிக்கையை தான் அவங்க வந்து அறம் பொருள் இன்பம் சொல்லி திருக்குறள்ல இருக்க மாதிரி பாகங்களாக பிரிச்சிருந்தாங்க. அதை தான் அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அறம் பொருள் இன்பம்னு சொல்லி நாங்கள் வந்து 436 விஷன் தமிழ்நாடு வச்சிருக்கோம், அதை அந்தந்த துறைகள் அமைச்சருக்கு பிரித்து கொடுத்துருக்கோன்றது நத்திங் பட் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு ஒரு துறை சார்ந்து என்னென்னலாம் அவங்களுக்குலாம் வருதோ அவங்கவுங்களாம் பிரித்து கொடுத்து அதை எப்படி அமல்படுத்த முடியும் அப்படின்றத ரிவ்யூ பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோம்ஒர்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கேயும் முடிவு எடுக்கப்படல. அப்போ அமைச்சரவையில் தான் முடிவு எடுக்கப்படணும், அங்கேயும் முடிவு எடுக்கப்படலை. அல்லது முதல்வர்கள் நேரடியாக சொல்லியிருக்காரு, ஆய்வுக் கூட்டங்கள் தான் நடத்திட்டு இருக்காரு. எதுவும் பாலிசி டிசிஷனாக எதுவும் நடக்கல. பாலிசி டிசிஷன் இன்னும் அடுத்தடுத்துக்கு அது கூறப்பட்டு சொல்லணும்னா, இப்போ திருப்பரங்குன்றம் உச்சியில் மலையேற்றுறதுல வந்து மலையில வந்து விளக்கேற்றுதல் அப்படின்றதுக்கு ஒரு சாரார் வந்து அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றங்கள்லாம் போயிருக்காங்க. அங்கே வந்து இதுவரையும் ஆகம விதிகளின் அடிப்படையில் பின்பற்றுறது தான் நாங்கள் விளக்கேற்றிருக்கோம், அந்த இடத்துல விளக்கேற்றணுன்றது தான் அரசின் நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் நீதிமன்றங்களில் போய் அவங்க வந்து வழக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. 2 வழக்குகள்லையுமே வந்து அந்த மனுதாரர் கேட்ட இடத்துல விளக்கேற்ற அனுமதிக்கணும் அப்படின்றதான் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அப்போது அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இல்லை இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆகம விதிப்படி என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதுதான் அரசின் நிலைப்பாடு அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. இது பேட்டியில் சொல்கிற அரசின் நிலைப்பாடை எடுத்துக்கணும் அப்படின்னா, அது வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போயிருக்கணும். ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் பேப்பரில் அப்படியே தான் இருக்குது. 3 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் அப்பீல் போகணும். கடந்த ஆட்சியிலேயே போயிருந்திருக்கணும். கடந்த ஆட்சியில் போகிறதுக்கான அவகாசம் இல்லை. அதுக்கடுத்து தேர்தல்லாம் வந்திருந்தது. ஒருவேளை கடந்த ஆட்சியில் வந்து அவங்களோட நிலைப்பாடுமே கூட தேர்தலுக்கு முன்னாடி மாறி இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ தாவேகா அரசு அந்த நிலைப்பாடு எங்களோட நிலைப்பாடும் அதே தான் சொல்கிறப்போ, அவங்க டிசிஷன் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட், இது வந்து மியர் ஸ்டேட்மெண்ட், நாங்கள் அப்படி இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றது. ஆனால் முடிவு அப்படின்றது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணிங்கன்னா தான் அது முடிவாகும். அந்த மாதிரியான முடிவு இந்த மருத்துவ காலி பணியிடங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த சீட்ஸ் தொடர்பாக சரண்டர் பண்ணணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ரிவ்யூ போயிருக்கோம்னு அருண்ராஜ் அவர்கள் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே அன்றைய தேதி 4ஆம் தேதியை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வருக்கு கடிதம் எழுதுறாரு, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸை வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதற்கு மறுநாள் 5ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து விளக்கம் சொல்றாரு, இல்லை கடந்த ஆட்சிகளையும் இப்படி சரண்டர் பண்ணப்பட்டு தான் இருந்திருக்கு, இந்த முறையும் வந்து அப்படியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் 4ஆம் தேதியே ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு. இப்போ இது ஒரு முடிவு, இது என்னோட ஸ்டாண்டு, இது இந்த கவர்மெண்டோட ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மற்ற எவ்வளோ முடிவுகள் எடுத்தாங்கன்றது இருக்குல்ல. இது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு கிரெடென்ஸ் இருக்கு, அதுக்கு நீதிமன்றத்துக்கு அணுகியிருக்காங்க. அப்போ அது ஒரு முடிவு, அது வந்து முதல்வர் அவர்களை அணுகி தான் அந்த முடிவு எடுத்திருக்க முடியும். அதுக்கு அந்த அமைச்சர் பதில் சொல்றாரு. அப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் முடிவு எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது, முடிவு எடுத்த மாதிரி எங்கேயும் இல்லை, வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கு. அதனால நேரடியாக விஜய் அவர்கள் வந்து மற்றவரின் கைப்பாகையாக செயல்படுகிறார் அப்படின்ற விமர்சனத்தை வந்து அதை இல்லை ஆமா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து விஜய் தான் இருக்காரு ஒழிய நம்ம அதில் கமெண்ட் பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த விஷயத்த எல்லாமே இப்போ டைரெக்டாக விஜய் சார் கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அவர் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே வைக்கிறது இல்லை. ஸோ அவர் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கலனாலும் செயல் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களுமே ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணுறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுமே அதிகமாக மீட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னா அவர் ஃபாலோ பண்ணுறாரா, ஒரு இதாகவே வச்சு இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா? இது அவங்க ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இது வந்து கேள்விகளை எதிர்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளுதல் அப்படின்றதான் இவங்க எல்லாத்தோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்திருக்கு. அது மாண்பு பிரதமர் அவர்களோடதாகட்டும், இல்லை முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடதாகட்டும், இப்போ இருக்க முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கேள்விகளில் பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் போதுமானது, நான் உரையாடுறதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்றதும், அப்போ தான் வந்து தன்னை ஆளுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். நான் அப்போ தான் ஒரு சுப்ரீம் லீடராகவே இருக்கேன், ஒரு டெமி காடாக இருப்போம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சரில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேச்சர் தான் என்ன ஆகிட்டே இருக்குது, என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஆட்சியின் மீது விமர்சனம் வைத்தாலோ இல்லை அவர்கள் மீது விமர்சனம் வைத்தாலோ அது அவர்கள் மீதான விமர்சனமாக இல்லாமல் மக்களை சொல்கிறாங்க பாருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டா அது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம். அவர் எடுக்க முடிவு சார்ந்து அவரை விமர்சிச்சா அது அவரை குறிப்பிடுறது அல்லது அவர் சார்ந்திருக்க நிர்வாகிகளை குறிப்பிட்டு அர்த்தம். அவர் உடனே வந்து மக்களை சொல்றாங்க பாருங்க, உங்களை சொல்றாங்க அப்படின்னு. இதுதான் வந்து அவங்க ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஊடகங்களோட சந்திக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்துல கேள்விகளை எதிர்கொள்ளணும், அதுக்கு விளக்கம் அளிக்கணும். ஏன்னா மக்கள் கேள்விகளையும் இங்க களத்துல என்னென்ன இன்னல்களை மக்களை சந்திக்கிறாங்களோ அல்லது மக்கள் மத்தியில் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அதை தான் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு எங்கேயும் தனியா அவங்க ஏதோ வந்து வேற கிரகத்துல இருந்து வந்து ஒரு கேள்வி வைக்க போறதில்ல. அவங்களும் இங்கே மக்களோட இருக்காங்க, அவங்க செய்திகளை பார்க்குறாங்க, மக்கள் பிரச்சனைகளை செய்திகள் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு முதல்வரிடம் இருந்து அந்த பதில் வருது அப்படின்னா அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். இல்லை சிஎம் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்காரு,
நான் எலெக்ட் பண்ண சிஎம் இப்படி தான் இருக்காரு அப்படின்னு. இங்கே அமைச்சர் சொல்லும் பொழுது அதுக்கான வேல்யூ கம்மியாக இருக்குது. இவர் இப்படி சொல்லுவார், முதல்வரோட ஸ்டாண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இங்கே எல்லாரும் விஜய் நீ விஜய் நீ விஜய்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம். ஆனால் அது வந்து களத்தில் வந்து முதல்வர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்சியின் தலைமை என்ன சொல்லுது அப்படின்றது தான் அதோட நம்பத்தன்மை இருக்கும். அதுதான் அவங்களோட ஸ்டாண்டாக எடுத்துக்கொள்ள முடியும். மற்றவங்க இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள்ல அமைச்சர்கள் பலரும் வந்து முந்தைய ஸ்டாண்டே எங்களுக்கு தொடரும் அப்படின்னு பல இதில் சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இது எங்கேயுமே பேப்பரில் வரல, இது எங்கேயுமே முதல்வர் அவர்கள் சொல்லலை அப்படின்றப்போ அவர் இன்னுமே வந்து ஒரு ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் மாதிரி தான், திருச்சிக்கு நன்றி சொல்ல போயிருந்த இடத்துல கூட ஒரு அரசியல் பிரச்சார கூட்டம் மாதிரி தான் பேசியிருந்தார். அங்கே வந்து என்ன செய்ய போறார் அப்படின்றதோ, திருச்சி மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்றது கூட குறிப்பிட வேணாம். இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் எல்லாரும் எந்த இடத்துக்கு போனாலும் பொதுவாக சில திட்டங்களை அறிவிக்கிறது, அல்லது அந்த தொகுதி சார்ந்த திட்டங்களை வந்து அறிவிக்கிறது, அல்லது ஆல்ரெடி நிறைவேறிந்த திட்டங்களை தொடக்கி வைக்கிறது அப்படின்றதான் மரபா இருந்தது. நீங்க அதெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்க திட்டங்களை வந்து நீங்க ஆரம்பிச்சு வைக்கல அப்படின்னாலும் ஓகே. அட்லீஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறேன், இப்ப நான் இதெல்லாம் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்றையாவது சொல்லலாம்ல. சிங்கப்பெண் வரும் அப்படின்னு சொன்னாரு அவர், 1 வாரம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 1 வாரம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேல அதை தாண்டி போயிருக்கு. முன்னதாகவே இது வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுறதா இருந்தது, அன்னைக்கு ரத்து செய்யப்பட்டது. அதன் ஏன் வந்து அது தயார் செய்யப்பட்டது, ஏன் ரத்து செய்யப்பட்டதுன்ற எந்த விளக்கமும் அளிக்கப்படலை. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதல்வர்கள் இருக்காரு, ஆனா அவர் எவைட் பண்றாரு. அது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்ததில்ல, தமிழ்நாட்டோட இதுவரையும் தமிழ்நாடு சந்திச்ச மரபுக்கும் உகந்ததில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருந்திருக்காங்க. அவங்க முற்றிலுமாக சந்திக்கவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு அறுதிட்டு பிளாங்கெட்டா சொல்ல முடியாது. அவங்களும் ஆரம்பங்கள் சந்திச்சிருக்காங்க. மோடி அவர்களுமே வந்து சந்திச்சிருக்காரு. இப்போ ஏன் வந்து நம்ம மோடி அவர்களுடனும் அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் கூட வந்து இவரை ஒப்பிட முடியாது. ஏன்னா 2014 பிரதமர் வேட்பாளராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நிற்கிறப்போ, வேட்பாளராக நிறுத்தப்படுறப்போ, அவர் கோவைக்கு பிரச்சாரம் வர்றப்போ கோவையில் இருக்க சின்ன சின்ன தொலைக்காட்சிகளுக்கு வரைக்கும் அவர் வந்து பேட்டி கொடுத்தார். தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளில் நம்ம அறியப்படுற பெரிய பிராண்டட் சேனல்ஸ் அல்லது பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸும் தாண்டி சின்ன சின்ன சேனல்களுக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்க பத்திரிகையாளர், கோவை மாவட்டத்தில் இருக்க அந்த மண்டலத்துக்கான தலைமை செய்தியாளர் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் கூட வந்து 1-to-1 இன்டர்வியூ கொடுத்தார் பிரதமர் மோடி அவர்கள், அவர் கேண்டிடேட்டா இருக்கப்போ. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் 2011 காலகட்டத்தில் 16க்கு பிறகுதான் அவரோட குறைஞ்சிருச்சுன்னு, 2011 பிற்பகுதியில் தான் அவங்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு பெரும்பகுதி குறைஞ்சிருக்கு. மற்றபடி தருமபுரியில் வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் இன்றைக்கு சன் நியூஸ்ல ஆசிரியராக இருக்க அண்ணன் குணா அவர்களே ஒரு பேட்டி எடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரெஸ்ஸை பார்க்கணும் இருக்காங்க, ஹெலிகாப்டர்ல இறங்குறப்போ கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்படியான வரம்பு இவங்கள்ட்டே இருந்திருக்கு. இவங்க முழுமுற்றாக இவங்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே பத்திரிகையாளர் சந்திக்கலன்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு கூட உதாரணம் சொல்ல முடியாது. பிரதமர் மோடி அவர்களையோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கூட உதாரணம் சொல்ல முடியாது. இவர் ஒருவர் தான் வேட்பாளராக நின்றதுல இருந்தும் சரி, வெற்றி பெற்ற பிறகும் சரி, பத்திரிகையாளர்களே சந்திக்கல அப்படின்ற ஒரே ஒரு நபர் இவர் தான். இவர் எக்ஸம்ஷன். நம்ம முன்னாள் முதல்வர் அம்மையாரையும் சரி, இன்றைய பிரதமர் மோடி அவர்களுடன் கூட இவர் ஒப்பிட முடியாது. அவங்கெல்லாம் கூட வேட்பாளராக வந்தப்போ, ஈவன் குஜராத் முதல்வராக இருந்தப்போ அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருந்திருக்காரு, அதற்கு பிறகு வேட்பாளராக சந்திச்சிருந்திருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சந்திச்சிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட கூட இவர் ஒப்பிட முடியாது. இவர் இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு இடத்துல தான் அணுகுமுறை தான் கையாளுறாரு நான் பாக்குறேன். திருச்சி கிழக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் வந்து தாவேகா சார்பில் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அது வந்து என்னன்னு தெரியல. ஆனா அவர் சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, நான் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி ஜூன் மாசம் குறிப்பிட்ட ஒரு தேதியை சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் தான் கேண்டிடேட்டா இருக்க போறாரு திருச்சி கிழக்குல அவர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எனக்கு கிடைச்ச தகவலின்படி அவர் கேண்டிடேட்டா போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் அப்படின்றப்போ ஆல்ரெடி முன்னாடி இருந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்த முடிந்த தேர்தலில் ஏன் அவங்க 118 வாங்க முடியலன்னா, அப்போ ஒரு டைரக்ஷன் இல்லாமல் இருந்தது. பெரும்பாலானோர் வந்து ஒரு ஒரு திராவிட கட்சி ஆட்சிக்கு வரும், அல்லது அவங்களுக்கு ஒரு போதாமை இருக்கும். 2 திராவிட கட்சிகளுக்குமே வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும். விஜய் அவர்கள் ஒரு கணிசமான தொகுதிகளில் வெல்வார். அப்போ இவரோட ஆதரவில் தான் இன்னொரு ஆட்சி இருக்குன்ற மாதிரியான சிலர் கணிச்சாங்க. சிலர் வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தேர்தலுக்கு முன்னதாக சூழல் இருந்தது. அப்போ அந்த ஒரு டைரக்ஷனே கிடைக்கல யார் வருவாங்கன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படியான தொங்கு சட்டசபை அப்படின்ற வரலாறே இல்லை. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த நோக்கி அந்த அந்த டைரக்ஷன்ல ஒரு கிளியர் மேண்டேட் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இது நாள் வரைக்கும். 2006 அந்த கூட்டணி கிளியர் மேண்டேட் கொடுத்தாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னதாகவே அந்த கூட்டணியினர் வந்து எந்த நிபந்தனையும் இன்றி திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தருவோம்னு சொல்லி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் ஒரு கிளியர் மேண்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிலவனால தான் அவங்க வந்து கிளியர் மேண்டேட் கொடுக்க முடியாமல் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இப்படியான நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு வரும் இடைத்தேர்தலில் நிச்சயமாக தாவேகாக்கு தான் சாதகமாக இருக்கும் 100%. அப்படி இருக்க இடத்துல ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை வந்து அங்கே நிறுத்தி
முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழல் இல்லை. இன்னொன்று, அவர் அங்கே திருச்சியில் முதல்வர்கள் நன்றி சொல்ல போயிருந்தப்போ இந்த மண்ணின் மைந்தரை தான் நிறுத்துவோம் அப்படின்றாரு. அப்போ ராகவா லாரன்ஸ் திருச்சியை சேர்ந்தவரா அல்லது திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவரா அப்படின்றது இல்லை. அவர் அந்த தொகுதியை சேர்ந்தவர் இல்லை, ஏன்னா என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும். அதனால வேற யாராவது அங்கேயே முன்னதாகவே பணியாற்றி கொண்டு இருந்த ஒரு மூத்த நிர்வாகி யாரையாவது நிறுத்தலாம். இன்னும் பல பேர்கள் அது அடிபடுது. அதில் முன்னாள் ஐஏஎஸ் அவர்கள் சகாயம் அவர்களோட பேர் இருக்கு, கூப்பா கிருஷ்ணன் அவர்களுடைய பேர் இருக்கு, வெல்லமண்டி நடராஜன் அவர்களை பரிசீலிப்பதாக இருக்கு. இன்னும் விஜய்க்கு நெருக்கமான ஒரு சிலரும் அந்த பட்டியலில் பரிசீலனையில் இருப்பதாகவும் சொல்றாங்க. அதனால ஆனா அந்த பட்டியலெல்லாம் ராகவ லாரன்ஸ் அவர்களுடைய பேர் இல்லை. அதனால அந்த அது வந்து சாத்தியம் வந்து ரொம்ப குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. இப்ப அவர் வந்து தாவேகா சார்புல அந்த இடத்துல போட்டியிடல அப்படின்னாலும், அண்ணாமலையும் இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரஜினியோட தீவிரமான ஒரு ஃபேன் ராகவா லாரன்ஸ். ஸோ இவரு அண்ணாமலை கட்சியில வந்து ரஜினி அவர்களோட நெறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ இவரு அண்ணாமலைக்கு ஆதரவா அந்த இடத்துல போட்டியிடுறதுக்கான அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சாத்தியக்கூறுகள் வேணா இருக்கு. அதுவுமே ஊகமா தான் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை அவர் வந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கிறோம், அதுக்கு வந்து எல்லாரும் நிதி கொடுங்க, நம்ம ஒரு 1000 குழந்தைகளை படிக்க வைக்கலாம்னு இருக்கேன், 1,00,000 குழந்தைகள் நாங்கள் படிக்க வைக்கலாம்னு இருக்கோம், அவங்கள வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நான் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற முடிவு கூட அவர் எடுக்கலாம். அதனால இதுவும் ஊகம்தான். ஆனா விஜய் அவர்களிடம் போய் சொல்வது அடைக்கலம் அடைவதை விட அவர் அண்ணாமலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதாக பார்க்குறேன். எதனால அவர் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஏன்னா அதான் நீங்க சொன்னதே தான். அவர் வந்து ஒரு ரஜினியின் ஃபேனா இருந்திருக்காரு. நீண்ட காலமா ரஜினி ஆதரவாளர் இருந்திருக்காரு. இன்னொன்னு இப்போதைக்கு தாவேகாக்குள்ள அவர் ஆட்சிக்கு வந்த கட்சி விஜய் அவரோட நெருக்கமான முறையில் இருந்தா கூட அவர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்காக நிறைய நபர்கள் இருக்காங்க அங்க இன்னும். அப்போ இன்னும் ராகவ லாரன்ஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தை பத்தி எல்லாம் எங்கேயும் பேசினது இல்லை. அரசியல் ரீதியா எங்கேயும் இயங்க ஆரம்பிச்சது இல்லை. அப்போ அண்ணாமலை இப்பதான் தொடங்கியிருக்காரு. அவர் அடுத்த பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடுன்றாரு. 5 வருட காலம் இருக்கு. அப்போ அங்கே போகிறப்போ அவருக்கு ஸ்பேஸும் ராகவ லாரன்ஸ் அவர்களுக்கு ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும். அவருக்கு இந்த ரஜினி அவர்களுடைய பேக்கிங்கும் இருக்குது. அண்ணாமலை அவர்களும் ஏறத்தாழ வயது வந்து ஏறத்தாழ கொஞ்சம் ஈக்குவல் மோரலெஸ் சிமிலர் லைன்ஸில் இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து இட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன். ஓகே. இப்ப அண்ணாமலையர்களோட புதிய கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இனிமேலாவது? இல்லை, அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுக்க, என்னென்ன அவரோட கொள்கை என்ன, எதை நோக்கி பயணிக்க போகிறார், அவர் அவர் என்ன பொறுப்பெடுக்க போகிறார், அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு, 3ஆம் கட்ட தலைவர்கள் யாரு, அவர் அதெல்லாம் வச்சு தான் அவர் எந்த வாக்கு வங்கியை குறி வைக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த சமூகத்தில் இருக்கு, எந்த வாக்கு வங்கி எந்த பகுதி மக்களை கவர்றாக இருக்காருன்னு தெரியும். இன்னொன்று, அவர் வந்து எல்லாத்துக்கும் டெடிகேட்டட் ஓட் ஷேர் இருக்கும், அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாஜகவுக்கோ. அப்போ அவர் எந்த வாக்கு வங்கியை குறி வைக்கிறார் அப்படின்றதும், அவர் இன்னும் கட்சியை வந்து வெளிப்படையாக இதுதான் என்னுடைய கட்சி பெயர், இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய கோட்பாடு, இதுதான் எங்களுடைய செயல் திட்டம், இதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம் அப்படின்னு சொல்றப்ப தான் நம்மளால எந்த அளவுக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவருக்கு இந்த மாற்றம்னு சொல்லி இந்த முறை வாக்களிச்சவங்களோட அந்த ஆன்டி இன்கம்ஸையும் மேபி அவர் அறுவடை பண்ணலாம். அது திரும்பவும் வந்து மற்ற கட்சிகளுக்கு போகாம, ஏன்னா அந்த அந்த 8% 10% மக்கள் தொடர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்த முறை வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்துக்கு போட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த முறை வந்து விஜய் அவர்களுக்கு போட்டிருக்கலாம். அந்த நபர்கள் அந்த அந்த சதவீதமான மக்கள் வந்து இங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் ஆதரிக்கலாம் வர தேர்தலில். ரஜினி அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்துமே வந்து இப்போ மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அது மூலமா நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன், நிறைய தொண்டர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்களோட பார்ட்டியும் இந்த மக்கள் மேடை பார்ட்டியும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கா? அது அவங்க வந்து ஒரு ஒரு என்ஜிஓ மூவ்மெண்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ராகவ லாரன்ஸ் அவர்களும் ஒரு என்ஜிஓ மூவ்மெண்ட்டாக தான் இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து மேபி ஒரு புள்ளியில இணையலாம். ஆனால் அதுவும் ஊகமாக தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்று, அண்ணாமலை அறிவிச்ச அன்னைக்கு அவங்க அறிவிக்கல, அவங்க முன்னதாக அறிவிச்சிட்டாங்க. அது ஒரு ரிமைண்டர் மாதிரி வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறது தான் வந்து அண்ணாமலை அவர்கள் இது பண்ணியிருந்த அன்னைக்கு போட்டிருந்தாங்க. அதனால அது ஒரு ஊகமாக சொல்லலாம். இதெல்லாம் மேபி ஒரு புள்ளியில வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஊகமாக இங்கிருந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனால் அது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு பல நாட்கள் எடுக்கும், பல விஷயங்கள் நடுவில் பேசப்படும்ல. அதனால் அது ஊகமாக சொல்லலாம், ஒருவேளை இதெல்லாம் அங்கே தான் கன்வெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அது அப்படிதான் நடக்குமா, அப்படிதான் இவங்க திட்டமிட்டிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு அறுதிட்டு சொல்றதுக்கான மெட்டீரியல்ஸ் இப்போதைக்கு நம்ம கைவசம் இல்லை. ஓகே. ஒருவேளை இது வந்து கூட்டணி ஆகும் பட்சத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து டேக் ஓவர் பண்ணி அவர் 2020 தொடங்கணும்னு நினைச்ச விஷயத்த வந்து 2026 ஸ்டார்ட் பண்ணுவாரா? அது காலம் தாழ்ந்தது, அதாவது காலம் கடந்த விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதற்கு பிறகு அவர் வந்து ஒரு ஒரு எழுச்சி ஏற்படுத்தி அவர் அரசியல்ல வருவார் அப்படின்றது வந்து அது ரொம்ப காலம் தாழ்ந்த விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு இயக்கங்களுக்கு மாறிட்டாங்க. இன்னொன்று, யாரும் அங்கே இளைஞர்கள் வரல. இப்போ அண்ணாமலை அவர்கள் வர்றதோ அல்லது இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்கிறதோ எல்லாமே வந்து இளைஞர்கள் இருக்கிறதுக்கான ஒரு உத்தியாக தான் பார்க்குறாங்க.
அடுத்து வந்து ஜென்ரேஷன் ஷிஃப்டாக தான் அந்த பொலிட்டிக்ஸே பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ ஜென்ரேஷன் ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்க ஒரு காலத்தில் வந்து ரஜினி வந்து என்னுடைய ரசிகர் மன்றத்தை வச்சு இந்த இயக்கங்கள்லாம் சேர்த்து வச்சு நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்றதும் வந்து இட்ஸ் ஃபார் ஃபெச்டு ஐடியா. அப்படி அந்த முடிவு வந்து 2020 நான் வந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னவர் 2026க்கு பிறகு வர 2031 தேர்தலில் அப்படியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த ஆட்சி வந்து ஒரு 3 மாத காலங்கள் கூட நீடிக்காது அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் இல்ல, அப்புறம் சொன்னாங்க. அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க 6 மாத காலம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே. 6 மாத காலம் எதுக்காக காத்திருப்போம்னா விமர்சனத்துக்காக காத்திருப்போம். ஆனா நான் பயந்தேன், ம். எங்க இந்த 6 மாச காலம் வரைக்கும் இவங்க தாங்குவாங்களான்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 5 மாசம் ஆச்சு, 4 மாசம், 3 மாசம்னு பார்த்தா இவங்க 3 மாசம் கூட விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது போல இவங்கள. ஏன்னா இவங்க செயல்பாடுகள் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு. அப்போ இவங்களுக்கு 3 மாசம் கூட டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க 6 மாசம் செயல்பட்டு நல்லா ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்து அவங்க காமா இருந்து நடத்திடுவாங்கன்னு பார்த்தா, ஆனா அப்படி இருக்க முடியாத போல மக்கள் அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க, அவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. அப்ப அதெல்லாம் விமர்சிக்காம இருக்க முடியாது. ம். அந்த துணியில அது வந்து 3 மாசம் கூட இவங்களுக்காக டைம் கொடுத்து வெயிட் பண்ண முடியாது. விமர்சனம் பண்ணாம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு மோசமாக இருக்கு. விமர்சனத்துக்காக தள்ளப்படுறோம் நம்ம. ம். சீக்கிரமாக விமர்சனம் தள்ளப்படுறோம் அப்படின்ற பொருள்பட தான் அவர் சொன்னாரு. அவர் தாங்கான்னு சொன்னது நம்ம 6 மாசம் டைம் கொடுத்துருந்தோம். ஆனா 3 மாசம் கூட இவங்களை விமர்சிக்காம இருக்க முடியாது போல ம். அப்படின்ற துணியில தான் அவர் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளாரே விமர்சனம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. விமர்சனம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நீங்க எதுவுமே வந்து திட்டம் சார்ந்து கொள்கை சார்ந்து எந்த விமர்சனமும் அவங்க எடுக்கல. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக அவங்க தாவேக்கா என்ன விமர்சனங்களை வச்சாங்களோ அது திரும்ப இங்க வைக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பத்திரிகையாளராக சமூக குற்றங்களுக்கு ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லுதல் அப்படின்றதுல உடன்பாடு இல்லை. அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு பெரிய கலவரம் நடக்குது, தொடர்ச்சியாக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக கந்துவட்டி குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக வந்து கட்ட பஞ்சாயத்து நடக்குது, தொடர்ச்சியாக ரவுடிசம் நடக்குது, அங்கெல்லாம் வந்து மாமூல் வசூலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது. இப்படி எல்லா பக்கமும் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்றப்போ அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கலாம். ஆனா ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்க பிரச்சனையோ அல்லது ஒரு காதலன் காதலிக்குள் இருக்க பிரச்சனையோ அல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்றார் தனி மனிதர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையோ அல்லது ஒரு மதுபோதையில் இருக்கும் ஒருவர் வந்து அல்லது ஒரு 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 குழுவாக குடித்து கொண்டிருந்த நபர்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையோ இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நிறுவிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த இது இது ஒரு ஒரு தனி மனித இதாவது சோஷியல் கிரைம்ஸ் இதெல்லாமே. இது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிடையாது. இப்போ நீங்களும் நானும் பேசிட்டே இருக்கோம், இப்போ திடீர்னு அவங்கள கோவம் வந்து அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எப்படி ஆகும்? இது ஒரு அறை, இந்த அறைக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விவாதிக்கிறோம், ஏதோ சண்டை வருது, கோவத்தில் அடிச்சிடுறோம், இல்லை ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதுக்கு அரசு எப்படி பொறுப்பாக முடியும்? அரசு வந்து ஒரு அறைக்கும் ஒரு கட்டடங்களுக்கும் வந்து காவல்துறை நியமிக்க முடியாது. அப்போ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க முடியாது என்னை பொறுத்தளவு. அது தாவேக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சமூக குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நிறுவனாங்க. அப்ப அதே விமர்சனம் உங்களை நோக்கி வரும்ல. இன்றைக்கு சொல்றாரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, சமூக குற்றங்கள் எல்லாத்தையும் தனி மனித குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து கட்சி மேல போடுறாங்க அப்படின்னு. இதே தான் தாவேக கட்சியாக இருக்கும்போது பண்ணாங்க. இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே எதிர்க்கட்சிகள் எல்லாரும் பண்றாங்க. அதுல திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மற்ற நாம் தமிழர் உட்பட எல்லாரும் அந்த விமர்சனம் திரும்ப வைக்கிறாங்க. நீங்க என்ன விதைச்சீங்களோ அதை தான் இப்ப அறுவடை பண்றீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே என்னன்னா தாவேக்காவுடைய அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சி நாட்காலின்றது 2 கால் தான் தாவேக்காவோடது. பேலன்ஸ் 2 கால் மற்ற கூட்டணி கட்சிகளோடது. ஸோ அந்த கால் எப்போ வேணா உடஞ்சு விழுகலாம். ஸோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ரெகுலரா இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு அரசியல நம்ம ஏதாவது ஆப்போசிட்ல ஏதாவது பேசிட்டே இருக்கணும். ஸோ இவங்களுக்கான ஒரு ஆப்போசிஷன் நம்ம கொடுத்துட்டே எதிர்கட்சியா இருக்கவங்க வந்து விமர்சனம் பண்றதா வந்து பிரதான ஒர்க் இல்ல. இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்ன்ற விஷயம் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லப்படுது இல்லையா? 2 கட்சிகள் இந்த ஆட்சி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக வந்து 133 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சப்ப கூட எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், இந்த ஆட்சி வந்து நீடிக்காது. அமாவாசை கணக்கு சொன்னார். இவங்களாவது நாட்கள் கணக்கு மாச கணக்குலாம் சொன்னாங்க. 2 அமாவாசையில வந்து இந்த கட்சி இருக்காது, 3 அமாவாசையில இந்த கட்சி இருக்காதுன்ற மாதிரி அந்த கணக்கெல்லாம் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது ஒரு எதிர்கட்சியாக விமர்சிக்கிறதா. இது வந்து ஒரு புதுசாக அதுல வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்ற அளவுக்கு நான் போக வேண்டியதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 21 எம்எல்ஏக்கள் வந்துட்டு சட்டசபையில அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தாவேகா வந்து அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடு அவங்க மேல வச்சு சொல்றாங்களா? அதுக்கான தீர்ப்பு அது இல்ல, இது அப்படி பார்க்கல. ஏன்னா 2 பேரும் நடவடிக்கை எடுக்க கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்க, என் மேல ஒரு புகார் கொடுக்குறீங்க, புகார் கொடுக்குறப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் இருக்கும்பொழுது என் மீது கொடுக்கப்பட்ட புகாரை வாபஸ் வாங்கிடுறீங்க. இப்போ காவல்துறை மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அதே மாதிரி அதிமுக 2 தரப்பினருமே வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்க. அந்த கடிதம் ஏன்னா இந்த கடிதம் வாபஸ் வாங்குறதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துருந்துருக்கணும். ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல வந்து கவர்னரோட அதிகாரம் சார்ந்து எப்படி பல கிரே ஏரியா இருக்கு.
அவர் தான் இதில் அவர் எடுக்கிறது முடிவு சரியா தப்பான்றதெல்லாம் இல்லை. அவர் இவ்வளோ காலத்துக்குள்ள வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த வரையறையும் பண்ணல. அது ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. அதே போல ஸ்பீக்கருக்கும் ஒரு கிரே ஏரியா இருக்கு. இப்போ இது வாக்களிச்சவங்க கொறடா உத்தரவுக்கு மீறி வாக்களிச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அதை கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடவடிக்கை எடுக்கணும்னா அவருக்கு இவ்வளோ காலத்துக்குள்ள எடுக்கணும்னு அவசியம் எந்த எந்த நேரமும் அவருக்கு குறிப்பிடப்படலை. அப்போ அவரும் வந்து அவருக்கான நேரத்தை எடுத்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட நேரம் அவருக்கு தேவையான நேரம் எடுக்கிற இடைப்பட்ட காலத்துல அதிமுக இருவரும் வந்து சமாதானம் அடைஞ்சிட்டாங்க. அந்த இரு அணிகளும் சமாதானம் அடைஞ்சு அந்த இருவர் தரப்பிலும் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது வந்து இப்போதைக்கு லீகலி கரெக்ட். ஆனா அவர் ஏன் காலம் தாழ்த்தினார் முதல்ல அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல அப்படி இல்லவே இல்லை. அவர் கேட்டா எங்க சட்ட ரீதியா நான் ஒரு வாரத்தில் பதில் சொல்லணும்னு எந்த நிபந்தனையும் கிடையாது, என்னை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார். அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க சில கிரே ஏரியாஸ். கவர்னர் சார்ந்த முடிவுகள் அதிகாரங்கள்ல பல வழக்குகள் தொடுத்திருக்காங்க, பல சட்ட இதுக்கு போராட்டம் நடத்தி இருந்திருக்காங்க. ஆனா அது ஸ்பீக்கர் தொடர்பானதுல இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கான தேவை இப்போ எழும் நினைச்சோம். ஆனா இந்த முறையும் அது வரல. மேபி தமிழ்நாடு அசம்பிளியில அதுவும் கூட நடக்கலாம். ஏன்னா இருதுருவ அரசியலா இருந்த தமிழ்நாட்டில் இப்போ இன்று மும்முனை போட்டியில 3ஆவதா ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்றப்போ கவர்னர் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சில விஷயங்கள் உத்தரவுகள் பெற முடியுன்றப்போ அடுத்த காலங்களில் மேபி சபாநாயகர் தொடர்பான வழக்குகளும் வரலாம். கான்ஸ்டியூஷன்ல அதுக்கும் கூட சில வரைமுறைகள் வகுக்கப்படலாம். ஓகே சார், நன்றி. நன்றி ராம்.